சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய தினம் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காரைநகர் ஈழத்து சிதம்பரம் கோயிலுக்கு தான் போகிறோம். இது ஒரு ஜங்ஷனில் நாங்கள் நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நாட்சந்தையிலிருந்து ஒரு பாதை வந்து கசூர்னா பீச்சுக்கு போகுது. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது கை பக்கம் ஈழத்து சிதம்பரம் கோயிலுக்கு போகுது. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சிறுகடல் ஒன்று இருக்குது. இந்த பாதை வந்து எங்கால போகுதுன்னு தெரியல, தெரிஞ்சாக்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்படி ஒரு நாட்சந்தியில் நிற்கிறோம். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து ஈழத்து சிதம்பரம் சிவன் கோயிலுக்கு வந்து இந்த தார் வீதியினூடாக நாங்கள் வந்து போக போகிறோம். எங்களோட வந்து நீங்கள் வந்து காணொலியை பார்த்து கொண்டு வாங்க. பாதையினுடைய அமைப்புகளோட அப்படியே போய் நாங்கள் கோயிலை வந்து பார்க்கலாம். கோயிலினுடைய வரலாறுகளையும் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊரையும் இந்த பாதையும் பார்க்கும்போது நிறைய பேருக்கு உங்களுடைய பழைய ஞாபகங்கள் வந்து நினைவுக்கு வரலாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த பாதையினூடாக நடந்து போயிருக்கலாம், சைக்கிளில் போயிருக்கலாம். பழைய நினைவுகளை நீங்கள் சுமந்து கொண்டு நடந்த ஒரு வீதியாக இந்த வீதி அமைஞ்சிருக்கும். அப்படியான நினைவுகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர் போல வருமா, அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஆகுமா. உண்மையான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வரிகள். உண்மையாலுமே இந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்களுடைய தாய் நாட்டினுடைய நினைவை சுமந்து கொண்டு வாழாத மனிதர்கள் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த காரைநகர் ஈழத்து சிதம்பரம் கோயிலினுடைய நுழைவாயிலில் தான் நிற்கிறோம். இந்த நுழைவாயிலுக்கு அருகாமையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குட்டி பிள்ளையார் ஒன்று வச்சுருக்கிறாங்க. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட பிள்ளையார் வந்து நல்ல காற்றோட்டமான இடங்களில், நல்ல குளிர்மையான இடங்களில் தான் வந்து அமர்ந்திருப்பேன். அரச மரங்கள், ஆற்றங்கரை ஓரங்களில் வந்து கூடுதலாக அமர்ந்திருந்து பக்தர்களுக்கு வந்து அருள் புரிகிற ஒரு கடவுளாக பிள்ளையாரை நாங்கள் பார்க்குறோம். அப்படிப்பட்ட இந்த பிள்ளையாருடைய சிலையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலினுடைய நுழைவாயிலுக்கு முன்பகுதியில் வந்து வச்சுருக்கிறாங்க. சரி, இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் கோயிலினுடைய அமைப்புகள், அதனுடைய வரலாறு எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்கு இப்போ தான் நான் புதிதாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. தொடர்ச்சியாக நிறைய காணொலிகள் நான் வந்து பதிவேற்றம் செய்வேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு கேணி ஒன்று இருக்குது. அதாவது வந்து இதான் வந்து சாமியை வந்து தீர்த்தமாடுற கேணியாக காணப்படுது. இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலுக்கு முன்னுக்கே ஒரு பெரிய ஒரு முற்றம் ஒன்று இருக்குது. 2-3 தேர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயனாருக்குரிய தேர், சிவனுக்குரிய தேர் எல்லாம் முன்னுக்கு வச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த கோயிலினுடைய ஒரு முழுமையான வரலாற்று தொகுப்பை வந்து பார்க்கலாம். ஈழத்து சிதம்பரம் என சிறப்பிக்கப்படும் காரைநகர் சிவன் கோயில் யாழ்ப்பாண நகரிலிருந்து வடமேற்கே 10 மைல் தொலைவில் உள்ள காரைநகரிலே தின்னபுரம் பிரிவிலே அமைந்துள்ளது. சிதம்பரத்திலே நடைபெறுவது போன்றே பெரும்பாலும் உற்சவங்கள் இந்த தின்னபுரம் சிவன் கோயிலில் நடைபெறுவதால் அது ஈழத்து சிதம்பரம் என அழைக்கப்பட்டு வருகின்றது. இது 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியிலே அமைக்கப்பட்டது. ஈழத்து சிதம்பரத்தில் எழுந்தருளியுள்ள சிவனுக்கு சுந்தரேஸ்வரர் என்றும் அம்பிகைக்கு சௌந்தராம்பிகை என்றும் பெயருண்டு. இக்கோயில் தொடக்கத்தில் ஆண்டிக்கேணி ஐயனார் கோயில் என்றே அழைக்கப்பட்டது. ஐயனார் கோயிலை அமைப்பதிலே முன்னின்ற அம்பலவி முருகர் என்ற பக்தரே பின்பு சிவன் கோயிலை அமைப்பதிலும் முன்னின்றவர். இங்குள்ள ஐயனார் பூரணை புற்களை சூழ அமர்ந்துள்ளார். சிவனுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் ஐயனாருக்கும் அளிக்கப்படுகின்றது. சிவனுக்கு கோபுரம் சித்திரத்தேர் உள்ளது போல ஐயனாருக்கும் தனியே கோபுரம் சித்திரத்தேர் உள்ளன. கர்ப்ப கிரகத்தில் எழுந்தருளியுள்ள சிவலிங்கமூர்த்திக்கு பரிவார தெய்வங்களாக அம்பாள், நடேசர், சந்திரசேகரர், சோமஸ்கந்தர், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டேஸ்வரர், சமயகுரவர் என்போர் எழுந்தருளியுள்ளனர். முக்கியமாக வந்து கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சிற்பங்கள் வந்து செய்திருக்கிறாங்க. வித்தியாசமான முறையில், அழகழகான முறையில்
நிறைய சிற்பங்கள் வந்து செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி கோயிலினுடைய உச்சிவர்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குது, சிற்பங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. வித்தியாசமான முறையில் கோயிலினுடைய அமைப்பு இருக்குது, உள்ளமைப்பு வித்தியாசமான முறையில் இருக்குது. நான் வந்து கோயிலுக்கு போயிருந்த நேரம் கோயிலில் வந்து வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. அதாவது வந்து கோயிலை வந்து மீள புனரமைச்சு கொண்டிருக்கிறாங்க. அவரோடக்கு 2025ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் தான் நான் போயிருந்தேன். மிகவும் நேர்த்தியான முறையில் சிற்ப வேலைகள் வந்து செய்திருந்தாங்க, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த காரைநகர் சிவன் கோயில் வந்து ஈழத்தினுடைய ஒரு அடையாளம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட கோயிலை வந்து நாங்கள் வந்து தொடர்ச்சியாக பராமரித்து எங்களுடைய தமிழையும் தமிழ் மண்ணில் இருக்கின்ற கோயில்களையும் கலை கலாச்சாரங்களையும் வந்து நாங்கள் வந்து பேணி பாதுகாக்க வேண்டியது தமிழர்களுடைய கடமை என்று தான் நான் சொல்லுவேன். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொளிகளை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.